ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள 6 இடங்களில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கு வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கு வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. காலியாக உள்ள 6 இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலியாக உள்ள 6 இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. தமிழகத்தின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 6 பேருடைய பதவி காலம் நிறைவடை இருக்கக்கூடிய நிலையில அந்த ராஜ்யசபா தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்துல ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா, வில்சன், வைகோ ஆகிய 6 பேருடைய இந்த பதவி காலம் என்பது ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. இந்த 6 பேருடைய பதவிகாலம் நிறைவடை இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் ஜூன் 19ஆம் தேதி இந்த மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதற்கான தேர்தல் நோட்டிபிகேஷன் என்பது ஜூன் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் என்றும் அவர்கள் நாமினேஷன் செய்வதற்கு வேட்புமனு செய்வதற்கு ஜூன் 9ஆம் தேதி அவர்களுக்கான கடைசி நாள் என்றும் அந்த ஸ்க்ரூட்டினி வேட்புமனு மீதான அந்த பரிசீலனை என்பது 10ஆம் தேதியாகவும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு ஜூன் 12ஆம் தேதி என்றும் இந்த மாநிலவை தேர்தல் என்பது 19ஆம் தேதி அன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலவை தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு மாநிலவை உறுப்பினரை தேர்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில 6 மாநிலவை உறுப்பினர்கள் தமிழகத்திலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான தேர்தல் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.